கத்தார் நாட்டின் மன்னர் அமீர் ஷேக் தமீம் பின் அல்தானி அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டில்லி ஏர்போர்ட்டில் கத்தார் மன்னரை பிரதமர் மோடி வரவேற்றார். இருவரும் கட்டித் தழுவி பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டனர். 2 நாட்கள் நம் நாட்டில் தங்கும் ஷேக் தமீம் ஜனாதிபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருநாட்டு அரசியல், பொருளாதார சூழல் குறித்து பேசினர். ரிஷி சுனக்கை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்தியா பிரிட்டன் உறவை மேம்படுத்துவதில் ரிஷி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் சிறப்பாக உள்ளதாக ஜெய்சங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் சர்வதேச கோயில்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி நேற்று துவங்கியது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் 58 நாடுகளைச் சேர்ந்த 1581 ஆன்மீக மையங்கள் மற்றும் கோயில்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வரும் 26ஆம் தேதியுடன் கும்பமேளா நிறைவடைவதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பிரயாக்ராஜ் சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திரண்டதால் நேற்று பல கிலோமீட்டர் தூரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்கள் அப்படியே அயோத்தி ராமர் கோயிலுக்கும் செல்வதால் அயோத்தியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில போலீசார் கூறினர். அந்த வகையில் பக்தர்கள் கோயிலுக்கு வந்து செல்லும் பாதை 6 மண்டலங்களாகவும் 11 செக்டர்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் சிவ நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக துவங்கியது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் மகா காளேஸ்வரர் கோயிலில் உள்ள ஜோதிர்லிங்கத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஒடிசாவில் பாஜக தலைமையிலான மாநில அரசின் பட்ஜெட் தொகை முறையாக செலவழிக்கப்படவில்லை. இதனால் மத்திய மாநில பாஜக டபுள் இன்ஜின் ஆட்சியில் ஒடிசாவின் வளர்ச்சி ரிவர்ஸ் கியரில் செல்கிறது. வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது. விவசாயிகள் தற்கொலை அதிகரித்துள்ளது. எனவே பட்ஜெட்டில் ஒதுக்கும் நிதியை மாநில அரசு முறையாக செலவிட்டு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. தமிழகத்தில் ஒரு மாணவர் கல்வியில் பன்மொழி அம்சத்தை கற்றுக்கொண்டால் என்ன தவறு? அவர்கள் மீது ஹிந்தி திணிக்கப்படவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பினார். யார் அரசியல் செய்தாலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதில் இந்திய அரசு உறுதியாக உள்ளது என கூறினார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் மகனை தமிழ் மொழிக்கு பதிலாக தனியார் பள்ளியில் பிரெஞ்சு மொழியை கற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். புதிய கல்விக் கொள்கையை ஆதரியுங்கள், அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருகிறோம் என்றுதான் மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் அரசியலுக்காக முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் தவறான தகவலை சொல்லி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து புரிதலே இல்லாதவர்கள் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உயரத்தில் இருக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு மத்திய அமைச்சர் எல் முருகன் பேச வேண்டும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும் என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். மத்திய அரசு திணிக்க முயற்சிக்கும் மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்காது என்றார். மாநில அரசின் சுயமரியாதையை மத்திய அரசு கொச்சைப்படுத்துவதாக திமுக அணி செயலாளர் எழிலன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு திணிக்க முயலும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து நாளை போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். எல்லா வரியும் ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்து கொண்டு தமிழகத்திற்கு எந்த நிதியும் தர முடியாது. நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். நிர்பந்தங்களை, திணிப்புகளை நம் மீது செய்து கொண்டுள்ளனர். அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். இல்லம் தேடி கல்வியே புதிய கல்விக் கொள்கையின் கீழ்தான் வருகிறது என்கிறார் சீமான். புதிய கல்விக் கொள்கையை திமுக அரசு ஏற்றுக்கொண்டு நாடகமாடு கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை பற்றி நீங்கள் கருத்து சொல்லாதீங்க என விஜய் கருத்துக்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம் தெரிவித்துள்ளார். பல மொழி கொள்கை உங்களுக்கு தேவைப்படுவதைப் போல குழந்தைகளின் வருங்காலத்திற்கு பல மொழி கொள்கை தேவைப்படுகிறது. இதில் நீங்கள் கருத்து சொல்லாதீர்கள், அது சரியாக இருக்காது என விமர்சித்தார். அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து கட்சி தலைமை பட்டியல் வெளியிட்டுள்ளது. இதில் செங்கோட்டையன் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை. அதிமுக தலைமைக்கு எதிராக அவர் சில கருத்துக்களை கூறியிருந்தார். கோவை பொதுக்கூட்டத்திலும் பரபரப்பாக பேசியிருந்தார். இந்நிலையில் தலைமை வெளியிட்ட பொறுப்பாளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் உள்ளது.
சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் போலீஸ் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறிவிட்டது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே செயலிழந்து கிடப்பதாக கண்டனம் தெரிவித்தார். அடிப்படையில் ஈவேரா எனக்கு எதிரியாகி விடுகிறார். சம்மன் கொடுப்பதால் தனக்கு நெருக்கடி இல்லை, திமுகவுக்குத்தான் நெருக்கடி எனவும் இதற்கெல்லாம் பயப்படும் ஆள் கிடையாது என சீமான் கூறியுள்ளார். திராவிட மாடல் அரசு திட்டங்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக உள்ளது. நாட்டின் அனைத்து மாநகராட்சிகளுக்கும் சென்னை மாநகராட்சி முன் உதாரணம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினை மாணவர்கள் அப்பா அப்பா என அழைக்கின்றனர். நானும் மாணவர்களுக்கு அண்ணனாக இருந்து செயல்படுவேன் என கூறினார். ஊழல் குறித்த திமுக ஃபைல்ஸ் 3 விரைவில் வெளியாகும் என பாரதிய ஜனதா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் தெரிவித்தார். வரும் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகை 2000ஆக உயர்த்தி கொடுக்கப்படும் என்றும் கூறினார். திருப்பத்தூர் ஏழருவி புதுப்பூங்குளம் பகுதியைச் சேர்ந்து குணமணி கஞ்சா விற்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் புதுப்பூங்குளம் சென்று ஆய்வு செய்தார். குணமணியிடம் கஞ்சா இருப்பதை அறிந்த வெங்கடேசன் அவரை பிடிக்க முயன்றார். அப்போது குணமணி தன் கையில் இருந்த ஸ்பூனால் வெங்கடேசனின் கையில் குத்திவிட்டு தப்பி சென்றார். இதுகுறித்து வழக்கு பதிந்த போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் மீது தாக்குதல் நடத்திய குணமணியை கைது செய்து அவரிடம் இருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் பூமிக்கு கீழே 5 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திடீர் நில அதிர்வால் மக்கள் பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறினர். பலரும் வீடுகளை விட்டு தெருக்களுக்கு சென்றதால் அதிக பதட்டம் ஏற்பட்டது. பீகார் மாநிலத்தில் இன்று காலை 8:02 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் அதிர்வால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 4.0 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி மற்றும் பீகாரில் இன்று நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இது தொடர்பான புகைப்படங்களை ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் 22ஆம் தேதி வரை பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடல் அரிப்பின் காரணமாக ராமேஸ்வரத்தில் கடலின் குறுக்கே அமைந்துள்ள பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து 2019 மார்ச் முதல் நிறுத்தப்பட்டது. தற்போது சர்வதேச தரத்தில் 545 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 12ஆம் தேதி சென்னை செம்மஞ்சேரியில் பதுங்கி இருந்த வங்கதேச பயங்கரவாதி அபு சலாம் அலி என்பவரை NIA அதிகாரிகள் கைது செய்து அசாம் மாநிலத்திற்கு அழைத்துச் சென்றனர். இவர் எதற்காக செம்மஞ்சேரி பகுதியை தேர்வு செய்தார்? அபு சலாம் அலி கூட்டாளிகள் தமிழகத்தில் பதுங்கி உள்ளனரா என்பது குறித்து NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அமெரிக்கா கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக பெய்த கனமழையால் 9 பேர் இறந்தனர். இதில் கெண்டக்கியில் மட்டும் 8 பேர் இறந்தனர். 39,000 வீடுகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. கெண்டக்கியில் 1000 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பினர் நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் என ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவில் ஹமாஸின் இராணுவ திறனையும் அதன் அரசியல் ஆட்சியையும் நாங்கள் ஒழிப்போம். எங்கள் அனைத்து பிணை கைதிகளையும் வீட்டிற்கு அழைத்து வருவோம் என்றும் உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்செட்டியில் கோலாகலமாக நடந்த எருதாட்ட விழாவில் கூட்டத்திற்கிடையே சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசு பொருட்களை பெற்றுச் சென்றனர். திருத்தணியில் பெண்ணுக்குள் ஆண் பேய் இருப்பதாக கூறி பெண்ணை நடுத்தெருவில் அமர வைத்து பீர், சிகரெட், சிக்கன் பிரியாணி சாப்பிட வைத்த சாமியாரால் பரபரப்பு ஏற்பட்டது. பேய் ஓட்டும் சாமியாரை கண்ட பொதுமக்கள் பீதியடைந்தனர். சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில் காலதாமதமாக வருவதால் ரயில்வே நிர்வாகத்திற்கு எதிராக பொன்னேரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் 1 லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 63,520 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராம் 7,940 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கோவை விமான நிலையத்தில் ஆட்டோமேட்டிக் பொக்கே வழங்கும் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் ஜிபே மூலம் பணம் செலுத்தினால் பொக்கே பெற்றுக் கொள்ளலாம். இந்த திட்டம் அரசியல் கட்சி தொண்டர்கள் விஐபி மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. செம்பாக்கம் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள விளையாட்டுத் திடலில் தனியார் அமைப்பினர் மரக்கன்றுகள் நடுவதற்கு அப்பகுதி இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மாற்று இடத்தில் மரக்கன்றுகளை நட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கள்ளத்தனமாக குட்கா மற்றும் மது பாட்டில்கள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8 கிலோ குட்காவும் 30 மது பாட்டில்களும் பறிமுதல் செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள குடியிருப்பில் விழிப்புணர்வு கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விதவிதமான கோலங்கள் இட்டனர். அதில் தமிழகத்தின் கல்வி உரிமையை மீட்டெடுப்போம், கல்வியில் அரசியல் வேண்டாம், என் வரிப்பணம் என் கல்விக்கான நீதி என்ற விழிப்புணர்வு வாசகங்களை பெண்கள் எழுதி தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெலக்கல் நத்தம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் தனது பிக்கப் வேன் மூலம் கீரைக்கட்டுகளை சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்றார். வாணியம்பாடி வளையாம்பட்டு அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது வேகமாக முந்த முயன்ற கார் மீது மோதாமல் இருக்க வண்டியை திருப்பியதில் பிக்கப் வேன் கவிழ்ந்தது. பாலவாக்கத்தைச் சேர்ந்த குமரேசன் என்ற 73 வயது முதியவர் நிலத்தை அபகரித்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் ரியல் எஸ்டேட் நிலத்தரகர் சங்க மாநில தலைவர் கைதானார். பூந்தமல்லி கோர்ட் 15 நாள் காவல் விதித்து உத்தரவிட்டது. தெலங்கானா ஜனகாம நகரில் சாலையில் வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கிச் சென்று பாதசாரிகள் மீதும் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் மீதும் மோதியது. இந்த விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். சாலையோரம் இருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. கேந்திரிய வித்யாலயாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெர்மன் மொழியை எடுத்துவிட்டு சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று திணிக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதம் படித்தால் என்ன பயன் என திமுக எம்பி கனிமொழி கேட்டார். மொழி திணிப்பு ஆதிக்கத்தினுடைய திணிப்பு, இதையெல்லாம் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மொழி திணிப்பை, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என அவர் கூறினார். தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கான இந்தியா வல்லரசு நாடாக அடித்தளமாக உள்ள பட்ஜெட், தமிழக மக்கள் மீதும் தமிழக கலாச்சாரம் பண்பாட்டின் மேல் பிரதமர் மிகுந்த பற்று வைத்துள்ளார் என அவர் கூறினார். இந்தியாவில் 2020ஆம் ஆண்டு முதல் 4 ஆண்டுகளில் காணாமல் போன 36,000 குழந்தைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த 2020 முதல் காணாமல் போன சுமார் 3 லட்சம் குழந்தைகளில் பெரும்பாலானோர் கண்டுபிடிக்கப்பட்டனர். ஆனால் 36,000 குழந்தைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என கூறியுள்ளது. ஆந்திராவின் சுண்டப்பள்ளி டோங்கா கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் 15 பேர் ஷேர் ஆட்டோ ஒன்றில் விவசாய கூலி வேலைக்கு சென்றனர். நரக்கோடூர் அருகே ஷேர் ஆட்டோவும் அரசு பஸ்ஸும் மோதியது. விபத்தில் ஆட்டோ நொறுங்கி அதில் பயணித்த பெண்கள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருகை தந்த திரிபுரா மாநில கவர்னர் இந்திரா சேனா ரெட்டி நல்லு தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோயில் யானை அவர்களை வரவேற்றது. பேட்டரி கார் மூலம் சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீரங்கத்தில் உத்திர சித்திர வீதிகளில் 4 புறமும் காரில் சுற்றி பார்த்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த பாலத்தொட்டனப்பள்ளி கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை ஒய்யாரமாக விவசாய தோட்டத்திற்குள் உலா வந்ததை பார்த்த கிராமத்தினர் அச்சமடைந்தனர். உடனே சத்தம் போட்டு யானையை விரட்டினர். யானையை கர்நாடக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் சுவாமி தரிசனம் செய்தார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பெத்தானூர் கிராமத்தில் 100 நாள் வேலைக்கு சென்ற 2 பெண்கள் மீது அவ்வழியாக அதிவேகமாக வந்த 2 வீலர் மோதியது. இதில் ராதா என்பவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த லட்சுமி என்பவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். 2 வீலரை ஓட்டி வந்த நபரை பெரும்பாலை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வாழைத்தோட்டம் கிராமத்திற்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று விநாயகம் என்பவரின் வீட்டின் முன் படுத்திருந்த நாயை கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி கோயில் தர்ப்பண கோஷ்டம் என்னும் கண்ணாடி அறை திறப்பு விழா விமரிசையாக நடந்தது. 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. பட்டாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்தில் இருந்த புனித நீர் கண்ணாடி அறை முழுதும் தெளித்து திறக்கப்பட்டது.
பின்னர் உற்சவ மூர்த்திகளை தர்பண கோஷ்டத்தில் அமைக்கப்பட்ட பீடத்தில் வைத்து தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் ஒன்று போதும், தமிழ் உலகையே ஆளும். நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தால் படித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். திணிப்பு என்பது இருக்கக்கூடாது. கட்டாயம் இதை படித்தே ஆக வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அவர் கூறினார். திருச்சி மணப்பாறை நீதிமன்ற பார் கவுன்சிலின் தலைவர் மோகன்தாஸ். இவர் குளித்தலை பிரிவு ரோடு அருகே உள்ள டீ கடை முன்பு நின்று அவரது மகன் தீபனுடன் சேர்ந்து அசிங்கமாக பேசி மூடியிருந்த டீ கடையின் மீது கற்கள் மற்றும் கட்டைகளை வீசி பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். தடுக்க வந்த போலீஸ் எஸ்ஐ காவலர்கள் மீது தாக்க முயற்சித்துள்ளனர். அவரை காவலர் லத்தியால் அடித்து கட்டுப்படுத்தினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அப்பமசமுத்திரத்தில் உள்ள வசிஷ்ட நதியில் எலும்புக்கூடான நிலையில் பெண் சடலம் கிடப்பதாக அப்பகுதியினர் ஆத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் பெண் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இறந்த பெண் யார் என்பது குறித்து ஆத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை புளியந்தோப்பில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், சேமிப்பின் அவசியம் குறித்து மாணவர்கள் நன்கு அறிந்து அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழகத்தில் 24ஆம் தேதி 1000 மருந்தகங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் கூறினார். அதிகபட்சமாக மதுரையில் 52 முதல்வர் மருந்தகங்கள் அமைய உள்ளது. பொன்னேரி அருகே உள்ள பாலசுப்பிரமணிய கோயிலில் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மேடையில் வட்டாட்சியருக்கு இருக்கை வழங்காத சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ். பெருஞ்சிலம்பு சாஸ்தா கோயில் நிர்வாகியாக உள்ளார். சாஸ்தா கோயில் தோட்டத்தில் உள்ள ரப்பர் மரங்களை அந்த பகுதியைச் சேர்ந்த வினோ என்பவர் வெட்டி கடத்தியதாக கூறப்படுகிறது. கோற்றிக்கோடு போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். வாணியம்பாடி வாரச்சந்தை பகுதியில் 4,39,00,000 ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள தினசரி மார்க்கெட் கடைகளை திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் காய்கறி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிளாபாளையம் கிராமத்தில் சிலம்பரசன் மற்றும் கவியரசன் என்பவர்கள் ஏழுமலை என்பவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சிலம்பரசன் ஏழுமலையை கத்தியால் குத்த முயன்றபோது தடுக்க வந்த அவரது மாமனார் முதியவர் நாராயணன் என்பவர் மீது கத்தி குத்து விழுந்ததில் அவர் இறந்தார். உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சிலம்பரசன் கவியரசனை தேடி வருகின்றனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 25 நிமிடங்களுக்கு மேலாக ரயில்கள் தாமதமாக சென்றன. நாளை காரைக்கால் மாவட்டம் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் சிறுமிக்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை, மூடப்பட்டுள்ள பள்ளியை திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர், கொம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி பகுதிகளில் வசிக்கும் நரிக்குறவர்கள் மனைப்பட்டா கேட்டு புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்தனர். அப்போது அவர்கள் தயாரித்த ஊசிமணி மாலை, பாசிமணி மாலைகளை கலெக்டருக்கு அணிவித்து மரியாதை செய்தனர். கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க 8525 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்கிக் கொள்வதற்கு மின் வாரியத்திற்கு தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அதேபோல பிப்ரவரி, மே மாதம் வரையிலான மின் தேவையை சமாளிக்க 2750 மெகாவாட் மின்சாரம் வாங்கவும், பீக் ஹவர்ஸ் மின்சாரத்திற்காக 5775 மெகாவாட் மின்சாரம் வாங்கவும் தமிழக மின் பகிர்மான கழகம் முடிவு செய்துள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோயில் மண்டல பூஜைக்காக 500க்கும் மேற்பட்டோர் மாவிளக்கு தட்டுடன் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து காளியம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரபக்குடி அருகே உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் குடிநீர் பாட்டில் வாங்க வந்தவரிடம் கடையில் இருந்த முதியவர் கூலிங் வாட்டரா, சாதா வாட்டரா என்று ஒரு முறைக்கு இருமுறை கேட்டதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதில் கடையை சூறையாடி கடை உரிமையாளரை தாக்கிய நபர்களை கரம்பக்குடி போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள சீவலப்பேரி குளத்தில் கடந்த ஒரு வாரமாக 3 மலைப்பாம்புகள் உலவி வருகிறது. 4 ஆடுகளை விழுங்கியுள்ளது. வனத்துறை மலைப்பாம்பை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது பாம்பு மீண்டும் குளத்துக்குள் தப்பிச் சென்றது. திருச்சியில் பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு மின் இணைப்பு தர ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்ட உதவி செயற்பொறியாளர் சந்திரசேகர் உதவியாளர் கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார். சீனிவாசன் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்தனர்.
ஸ்ரீபெரும்புதூர் அருகே பக்தவச்சலம் நகர் பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம்கள் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கலெக்டரிடம் மனு அளித்தனர். சிறுவாபுரி முருகன் கோயிலில் 16.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார். சிட்லப்பாக்கத்தில் பட்டப்பகலில் இருவரை வழிமறித்து போலீஸ் என கூறி 70 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிய கும்பல் திருச்சியில் கைதாகினர். திருச்சி மண்ணச்சநல்லூர் அடுத்த திருப்பைஞ்சீலி கனரா வங்கியில் திடீரென தீப்பிடித்தது. சமயபுரம் மற்றும் மண்ணச்சநல்லூர் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 2 கணினி, பணம், கவுண்டிங் மிஷின், சிசிடிவி கேமரா, நகை எடை போடும் இயந்திரம் என பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. தென் மாவட்ட பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க திருச்செந்தூர் பழனி வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என மதிமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் வலியுறுத்தினார். அப்படி ரயில் இயக்கப்படும் போது திருச்செந்தூர், தென்காசி, காசி விஸ்வநாதர், சங்கரன் கோயில், கோமதியம்மாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி என்ற ஆன்மீக தலங்கள் அனைத்தும் இணைக்கலாம் என அவர் கூறினார். தேனி மாவட்ட காவல்துறை சார்பில் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி தொடர்பாக தயாரிக்கப்பட்ட சிந்தித்து செயலாற்று என்ற விழிப்புணர்வு குறும்படத்தை SP சிவபிரசாத் வெளியிட்டார். டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பாக இதுவரை 2 முதல் 3 கோடி ரூபாய் பணம் வரையிலான 30க்கும் மேற்பட்ட மோசடி புகார்கள் பெறப்பட்டுள்ளது என SP சிவபிரசாத் கூறினார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பொச்சாரம்பட்டியில் துவரை அடிக்கும் இயந்திரத்தில் சிக்கி ஜெயக்குடி என்பவர் படுகாயமடைந்தார். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இறந்தார். இவரது இறப்பு உறவினர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்த பென்னாகரம் போலீசார் அறுவை இயந்திரத்தை கைப்பற்றி விசாரணை நடத்துகின்றனர். தேனி கம்பம் நகராட்சி குப்பை கிடங்கில் தேங்கிய குப்பை கழிவில் திடீரென தீப்பிடித்தது. கரும்புகை கிளம்பி புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. 2வது நாளாக தீயணைப்புத் துறையினர் 4 தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தீயை அணைக்க போராடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் புதிய புறக்காவல் நிலையத்தை திண்டுக்கல் SP பிரதீப் திறந்து வைத்தார். ஒரு சாய்பு ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் இங்கு இருப்பதாகவும் கிராம மக்கள் அளிக்கும் புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 2021ஆம் ஆண்டு பிச்சைக்காரர் ஒருவரை கொலை செய்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த 55 வயது பாபுஷேக் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் தண்டனை கைதியாக உள்ளார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக 15ஆம் தேதி சிகிச்சைக்காக அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் இன்று தப்பியோடியுள்ளார். இவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி வெண்ணெய்த்தாழி மண்டப ஆஞ்சநேயர் சன்னதியில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. மந்திரங்களோத புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட மன்னார்குடியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குநர் மண்டல அலுவலகம் முன்பாக அரசு கல்லூரி தமிழ்நாடு கௌரவ விரிவுரையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் 150க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை மனுவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநரிடம் அளித்தனர். பல ஆண்டுகளாக பணி செய்து வரும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேரூராட்சிக்கு உட்பட்ட புன்னை கிராமத்தில் மின் தகன எரிமேடை அமைய உள்ளதாக கூறப்படுகிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நவீன தகன எரிமேடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் நெமிலி பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஊர்வலமாக சென்று பேரூராட்சி அலுவலகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனுக்களை கொடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலம் ஆற்றுப்பாலம் அருகே விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சார்பில் இந்தி திணிப்பு மற்றும் புதிய கல்விக் கொள்கையை திணிக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்தும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயி தொழிலாளர்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், கட்டிட தொழிலாளர்கள், மத்திய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் மத்திய பாதுகாப்புத் துறைக்கு சொந்தமான INS ராஜாளி கடற்படை விமான தளம் மற்றும் ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளி இயங்கி வருகிறது. இந்த வளாகத்தில் மத்திய அரசின் PM கேந்திரா வித்யாலயா CBSE பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் மூலமாக வந்தது. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் புரளி என தெரியவந்தது. மிரட்டல் விடுத்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் குல்ஃபி ஐஸ் வியாபாரியை தாக்கிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வியாபாரியின் பித்தளை மணி பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை திருமலையில் உள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் மரியாதை நிமித்தமாக செயல் அதிகாரி ஷியாமளா ராவ் சந்தித்து பேசினார். நவி மும்பையில் தேவஸ்தானம் சார்பில் கட்டப்பட்டு வரும் பெருமாள் கோயில் கட்டுமானம் குறித்து ஷியாமளா ராவ் ஆலோசித்தார். கோவை ஈஷா யோக மைய சிவராத்திரி விழாவில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா 25ஆம் தேதி கோவை வருகிறார். 26ஆம் தேதி கோவையிலிருந்து காணொலி காட்சி மூலம் பாஜவின் 5 மாவட்ட அலுவலகங்களை அமித் ஷா திறந்து வைக்க உள்ளார்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் எருது விடும் விழா இன்று நடைபெற்றது. 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. காளைகள் வீதியில் சீறி பாய்ந்து ஓடியது. உதயந்திரத்தைச் சேர்ந்த 7 மலை காளை வெகு தூரம் ஓடி ரயில்வே தண்டவாளத்தில் சிக்கி சரக்கு ரயிலில் அடிபட்டு இறந்தது. கும்பகோணம் மாதுளம்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் அன்பரசன், வயது 42, கூலி தொழிலாளி. மனைவி கலைவாணி, வயது 38. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். அன்பரசனுக்கு திருபுவனத்தைச் சேர்ந்த விஜயா என்ற பெண்ணுடன் தகாத உறவு இருந்துள்ளது. மனைவி கலைவாணி பலமுறை கண்டித்து முன்னேற்றம் இல்லை, வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கணவன் தூங்கும்போது அம்மிக்கல்லை தலையில் போட்டு மனைவி கலைவாணி கொன்றார். கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய போலீசார் கலைவாணியை கைது செய்தனர். வேலூரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் முதன்முறையாக சாரதி பயண சேவையை ஸ்வர்கா அறக்கட்டளை அறிமுகப்படுத்தியது. இந்த சேவை மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் வேனில் ரேம்ப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொடக்க விழாவில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் டாக்டர் எஸ் கோவிந்தராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்வர்கா சேவையை துவங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பரமசாத்து கிராம மக்கள் கலெக்டர் சுப்புலட்சுமியை சந்தித்து சுடுகாட்டிற்கு மாற்றி இடமளிக்க கோரி மனு அளித்தனர். கலெக்டர் பரிசீலிப்பதாக தெரிவித்து அனுப்பி வைத்தார். கொடைக்கானல் பிரதான அப்சர்வேட்டரி ரோட்டில் பேருந்துகள் தினசரி சிக்கி தவித்து திணறி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரோட்டை மறைத்த களைச்செடிகளால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது. பிரதான ரோட்டை சீரமைக்கவும் களைச்செடிகளை அகற்றவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருநாடி, திம்மநாதபுரம், சேதுராஜபுரம், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் 2வது முறையாக நடப்பாண்டு மானாவாரி பயிராக சூரியகாந்தியை விவசாயிகள் ஆர்வமுடன் பயிரிட்டனர். சூரியகாந்தி பயிர்கள் அனைத்தும் நன்கு முளைத்து அதிக மகசூல் பெற்று அறுவடைக்கு தயாரான நிலையில் அப்பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. கொடைக்கானல் செண்பகனூர் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. மகா கணபதி, ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவதைகளுக்கும் கும்பாபிஷேகமும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வணங்கி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் தோணுகாலில் குவாரி அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கலெக்டர் ஜெயசீலனிடம் மனு அளித்தனர். குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என கூறினர். சிவகாசி மாநகராட்சியோடு சாமிநத்தம் கிராமத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் விருதுநகர் கலெக்டர் ஆபீஸில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சிவகாசி மாநகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். பின்னர் கலெக்டரிடம் மனு அளித்து சென்றனர். திருவாரூர் நகராட்சி தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. கீழக்காவதுகுடி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கலெக்டர் ஆபீஸ் முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மனு அளித்துவிட்டு சென்றனர். 2025 கடந்து போன 6 வாரங்களில் அதிகபட்சமாக கடந்த வாரம் 9 படங்கள் வெளிவந்தன. இந்த வாரம் பிப்ரவரி 21 டிராகன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஈடாட்டம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பல்லவபுரம் மனையன் 666 ஆகிய படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டிராகன், தனுஷ் இயக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களுக்கு எதிர்பார்ப்பு உள்ளன. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தனது 23வது படத்தில் நடித்து வந்தார் சிவகார்த்திகேயன். ஹீரோயினாக ருக்மணி வசந்த், வில்லனாக வித்யுத் ஜம்வால் நடிக்கின்றனர். பெயர் வைக்காமலே படப்பிடிப்பு பாதிக்கு மேல் வளர்ந்த நிலையில் ஹிந்தியில் சல்மான் நடிக்கும் சிக்கந்தர் பட வாய்ப்பு வந்ததால் இப்படம் நின்றுள்ளது. தற்போது இந்த படத்திற்கு மதராசி என பெயரிட்டுள்ளனர். 2006 அர்ஜுன் நடிப்பில் இதே பெயரில் ஒரு படம் வந்தது. இதற்கு முன் சிவகார்த்திகேயன் நடிப்பில் எதிர்நீச்சல், காக்கி சட்டை, வேலைக்காரன், மாவீரன், அமரன் ஆகிய படங்கள் பழைய பட தலைப்பில் வந்துள்ளன. இது தவிர பழைய பட தலைப்பில் சுதா இயக்கத்தில் பராசக்தி படத்திலும் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். ஜோ படத்திற்கு பிறகு ஸ்வீட் ஹார்ட், நிறமாறும் உலகில் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் ரியோராஜ். அடுத்து கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் ஆண் பாவம் பொல்லாதது என்ற படத்திலும் நடிக்கிறார். மாளவிகா மனோஜ் ஹீரோயினாக நடிக்க முக்கிய வேடங்களில் விக்னேஷ்காந்த், ஷீலா ஆகியோர் நடிக்கின்றனர். காதலுடன் கூடிய நகைச்சுவை படமாக உருவாகிறது. அசாமைச் சேர்ந்த நடிகை கயா லோகர் மலையாளம், தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார். இப்போது தமிழில் டிராகன், இதயம் முரளி படங்கள் மூலம் களமிறங்கியுள்ளார். இவர் கூறுகையில், தமிழ் சினிமா ரசிகர்கள் கொடுத்து வரும் வரவேற்பும் அன்பும் மகிழ்ச்சியை தருகிறது.
இந்த அன்புக்கு பதிலாக நல்ல படங்கள் மூலம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவேன். இதயம் முரளிதான் நான் ஒப்பந்தமான முதல் தமிழ் படம். ஆனால் இரண்டாவதாக ஒப்பந்தமான டிராகன் படம் முதலில் வெளிவருகிறது. தமிழ் ரசிகர்கள் என்னை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார். கன்னட சினிமாவில் அறிமுகமாகி தெலுங்கு, தமிழ், ஹிந்தி என அசத்தி வருகிறார் நடிகை ராஷ்மிகா மந்தனா. கடந்த ஆண்டு இவர் நடித்து வெளியான அனிமல் 900 கோடி ரூபாய், புஷ்பா 2 1800 கோடி ரூபாய் வசூலை கடந்தன. கடந்த வாரம் இவர் நடிப்பில் வெளிவந்த ஹிந்தி படமான சாவா வெளியான 3 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்து அசத்தி உள்ளது. இந்த வெற்றியுடன் சேர்த்து ராஷ்மிகா ஹேட்ரிக் வெற்றியை பெற்றுள்ளார். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகனான நாக சைதன்யா நடிப்பில் பிப்ரவரி 7 தெலுங்கு, தமிழில் வெளியான படம் தண்டேல். சந்து மொண்டேட்டி இயக்க சாய் பல்லவி நாயகியாக நடித்தார். மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இப்படம் உலகளவில் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்து அசத்தி உள்ளது. நாக சைதன்யா சினிமாவில் அறிமுகமாகி 15 ஆண்டுகளான நிலையில் முதன்முறையாக இவரது படம் 100 கோடி வசூலை கடந்துள்ளது. வேலூரில் ரிவேரா என்றழைக்கப்படும் கலை மற்றும் விளையாட்டு திருவிழா 2025ஆம் ஆண்டானது தொடர்ந்து 23வது ஆண்டாக பிப்ரவரி 20 முதல் 23ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடக்க உள்ளது. இதில் 153 வகையான போட்டிகள் நடக்கிறது. மாரத்தான் ஓட்டம், பல்வேறு வகையான கலை போட்டிகள், நாடகம், வினாடி வினா, இசை போட்டி உள்ளிட்ட பல போட்டிகள் நடத்தப்படுகிறது. இமயம் முதல் குமரி வரை உள்ள மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் மாநிலங்களின் கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் நடத்த உள்ளனர். போட்டிகளில் பரிசு பெறுபவர்களுக்காக மொத்த பரிசு தொகை 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது என விஐடி வேந்தர் விஸ்வநாதன் கூறினார். மேற்கு வங்க சட்டசபை இன்று கூடியதும் சரஸ்வதி பூஜை கொண்டாடிய மாணவிகளுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்து விவாதிக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். சபாநாயகர் பிமன் பானர்ஜி அதை அனுமதிக்கவில்லை. பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்டசபையில் கடும் அமளி நிலவியது. சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி, அக்னிமித்ரா பால் உள்பட பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேரை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதற்கும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். டெல்லி சட்டசபை தேர்தல் கடந்த 5இல் நடந்து 8இல் முடிவுகள் வந்தன. பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. புதிய முதல்வரை தேர்வு செய்ய பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 19இல் நடக்க உள்ளது. அதற்கு மறுநாள் 20ஆம் தேதி புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நடக்கிறது. அதற்காக டெல்லி ராம்லீலா மைதானத்தை தயார் செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே முகமது ஆஷீர் என்ற 7 வயது சிறுவனை 7 தெருநாய்கள் கடிக்க துரத்தியது. தெருநாய்களின் தாக்குதலிலிருந்து சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கன்னியாகுமரியில் புகழ்பெற்ற மரையபுரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக திருவிளக்கு பூஜை நடந்தது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி அதற்கு அர்ச்சனை செய்து தீப தூபங்கள் காட்டி உலக நன்மை வேண்டி பிரார்த்தித்தனர். திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை சின்ன வைலம்பாடி ஏரியை ஒட்டிய பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜேசிபி இயந்திரம், டிராக்டர் பயன்படுத்தி சிலர் வண்டல் மண் திருடியதை போலீசார் பார்த்தனர். வண்டல் மண் திருட்டில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின் வழக்கு பதிந்து 2வரையும் சிறையில் அடைத்தனர்.